திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியுள்ளது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் முரளி கணேஷ் இணைந்திருக்கிறார். முரளி கணேஷ், கொடியேற்றத்துடன் தொடங்கிய விழா எத்தனை நாட்களுக்கு நடைபெறவிருக்கிறது? லாவண்யா, முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெறக்கூடிய விழாக்கள்ல மாசி திருவிழாவும் முக்கியமான திருவிழா. இந்த ஆண்டிற்கான மாசி திருவிழா இன்று அதிகாலை கொடியேற்றத்துடன் தொடங்கி இருக்கிறது. இதையொட்டி இந்த அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடையானது திறக்கப்பட்டு சுவாமிக்கு விஸ்வரூப தீபாராதனை, உதயமார்த்தாண்ட அபிஷேகம் உள்ளிட்டவைகள் நடைபெற்றது. கொடியேற்றத்துக்கு பிறகு கோவில் கொடிமரத்துக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. கிட்டத்தட்ட இந்த திருவிழாவின் போது சுவாமிக்கு ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக வருவாங்க. பல்வேறு இடங்கள்ல இருந்து 12 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த திருவிழால 7ஆம் நாள் சுவாமி தங்க சப்பரத்துல சிவப்பு சாத்தி கோலத்திலையும், 8ஆவது நாள் வெள்ளி சப்பரத்துல பச்சை சாத்தி கோலத்துல எழுந்தருள்வாங்க. கிட்டத்தட்ட இந்த திருவிழாவானது 12 நாள் நடக்கும். விழாவினுடைய சிகர நாள், அதாவது 10ஆம் தேதி தேரோட்டமானது நடைபெற இருக்கிறது. இதையொட்டி இப்போது கோயில் திருவிழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில இருக்கிறது. கிட்டத்தட்ட மாசி திருவிழாவையொட்டி தூத்துக்குடி மட்டும் இல்லாம ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் பாத யாத்திரையாக வருவாங்க. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி முரளி கணேஷ்.